பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ச்சியாக சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திலும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு விசுவாசம் வந்த பின். விசுவாசம் வந்த பின் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். கடந்திட்ட நாட்களில் பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி என்னுடைய ஆவியை ஏவினபடினாலே இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் இரண்டாக பிரிப்போம். ஒன்று விசுவாசம் வருவதற்கு முன்பு, இன்னொன்று விசுவாசம் வந்ததற்கு பின்பு. விசுவாசம் வருவதற்கு முன்பு இருந்த வாழ்க்கைக்கும் விசுவாசம் நமக்கு வந்த பின்பு இருக்கிற வாழ்க்கைக்கும் என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்கு. இப்போ விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது? வேதம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது. கேட்கிறதுனால. கேள்வி, இந்த கேள்வி சரியா? கேள்வின்னா கேள்விக்குறி அல்ல, இயரிங், கேட்கிறது, காதுல கேட்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது, தேவனுடைய சாட்சிகளை கேட்கும்போது நமக்கு விசுவாசம் வந்தது. அப்போ விசுவாசம் உங்களுக்கு வந்ததனால நீங்க இப்ப எப்படி வாழ்றீங்க? விசுவாசம் உங்களுக்குள்ள வர்றதுக்கு முன்னால நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? இப்ப நீங்களும் நானும் விசுவாசம் வருவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் விசுவாசம் வந்த பின்பு நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின் அடிப்படையில தான் இருக்கணுமே தவிர வேற மாதிரி இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சில உதாரணங்களை இன்றைக்கு சொல்லுகிறேன். முதல் நாளிலே தொடர்ச்சியாக மனிதர்களை காண்பித்து கொடுக்கிறேன். அதிலும் குறிப்பாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் நமக்கு தெரியும், அந்த விசுவாச பட்டியல்ல விசுவாசத்தினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது எழுதப்பட்டிருக்கு. நன்றாய் கவனிங்க. நம்ம பொதுவாகவே விசுவாசத்தை ஒரு பகுதியாக பார்க்கிறோம். எப்படி ஒரு பகுதியாக பார்க்கிறோம் அப்படின்னா, நான் தேவனை விசுவாசித்தேன், என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு வல்ல பெரும் காரியங்களை கர்த்தர் செய்தார். ஏன்னா நமக்கு பைபிள்ல வசனம் சொல்லுது, விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நம்ம விசுவாசத்துல ஒரு பகுதியிலேயே இன்னைக்கு இருக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை விசுவாசிக்கிறபடினாலே ஆண்டவர் என்னுடைய வியாதியை சுகமாக்கினார், என் பிரச்சனைகளை மாற்றினார், திருமண தடைப்பட்டிருந்தது, திருமண காரியம் கைகூடி வந்தது, குழந்தை இல்லாமல் இருந்தது, குழந்தை பாக்கியம் கிடைத்தது, கடனில் அவதிப்பட்டேன், ஜெபித்தேன், கர்த்தர் கடன் பிரச்சனையை மாற்றினார், நான் விசுவாசித்தேன், நான் தேவனுடைய மகிமையை பார்த்தேன். அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோமே தவிர உங்களுக்குள் விசுவாசம் வந்தபடினாலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? நமக்குள் விசுவாசம் வந்தபடினாலே நாம் என்ன செய்தோம்? அதற்குள்ளாக நம்ம பெரும்பாலானவர்கள் பிரவேசிப்பது இல்லை. கொஞ்சம் கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் சொல்றாரு, ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே. என்ன சொல்றாரு? விசுவாசம் வருகிறதற்கு முன்னே அப்படிங்கிறாரு. 23வது வசனத்தில் அப்படி சொல்லிட்டு 25வது வசனத்தில் சொல்றாரு விசுவாசம் வந்த பின்பு அப்படிங்கிறாரு. கலாத்தியர் 3:25 போட்டிருக்கு, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே அப்படிங்கிறாரு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நியாய பிரமாணத்தை குறித்து அவர் பேசுறாரு. அப்போ நியாய பிரமாணத்தை குறித்து அவர் பேசும்போது சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் வருவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்கு கீழாக காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழே காவல் பண்ணப்பட்டிருந்தோம். வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக. எப்படி வெளிப்பட போகிற விசுவாசம்? அது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் இப்போ அதுக்குள்ளெல்லாம் போனேன்னா அது இன்னொரு கோணத்தில் நம்மளை கொண்டு போவோம். அப்போ வெளிப்பட போகிற விசுவாசத்துக்கு ஏதுவாக நம்மை என்ன செய்யும்? அந்த வெளிப்பட போகிற கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற
உபாத்தியாக ஞானஸ்நானம் இந்த நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. விசுவாசம் வந்த பின்பு நான் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லலாம். உபாத்தியனா டியூட்டர்னு இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அப்போது இப்படி சொல்லட்டுமா, இங்கே சொல்லுது வசனம், விசுவாசம் வர்றதுக்கு முன்னால் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தோம். விசுவாசம் வந்த பின்பு நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நம்ம கிருபைக்கு கீழே வந்துட்டோம், கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட் அவர் அங்கே சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிற செய்தி என்னென்னா, விசுவாசம் வர்றதுக்கு முன்னால் உள்ள சூழ்நிலை வேற, விசுவாசம் வந்த பின்பு உள்ள சூழ்நிலை வேற. இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, விசுவாசம் எனக்கு வந்துட்டு நான் இப்போ விசுவாசி ஆயிட்டேன், நான் விசுவாசி ஆனதுனால கர்த்தர் எனக்கு அதை செய்தார், கர்த்தரிடத்தில் நான் இப்படிப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, நான் விசுவாசிச்சிட்டேன், எனக்குள்ள விசுவாசம் வந்துட்டு அதனால் நான் இப்பொழுது இப்படி வாழ்கிறேன், இப்படி நடக்கிறேன், இப்படி சொல்லட்டுமா, விசுவாசம் வர்றதுக்கு முன்னால் நான் இப்படிலாம் இருந்தேன், விசுவாசம் எனக்கு வந்த பின்பு என்னுடைய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய லைஃப்பை குறித்து, நம்முடைய செயல்களை குறித்து நம்ம சொல்லாமல் தேவன் எனக்கு என்ன செய்தார்னு சொல்லி தேவனுடைய செயல்களை மாத்திரமே நம்ம சொல்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் தேவனை விசுவாசித்தவர், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்யலை, விசுவாசிக்கலை. நல்லா கவனிங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை விசுவாசித்தார், நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்தார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவராக பவுல் இருந்தார். ஓகேயா? இப்போ அவருக்குள்ள கிறிஸ்துவின் விசுவாசம் வர்றதுக்கு முன்னால அவர் என்ன பண்ணாரு, சபையை துன்பப்படுத்தினாரு, சபையை பாழ்படுத்தினாரு, ஸ்திரீகள்னு கூட பார்க்காம அடிச்சு நொறுக்கினாரு. ஓகேயா? இப்போ பாருங்க, ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு இவர் தான் முக்கிய காரணமா, சாட்சியா எல்லாருடைய வஸ்திரத்தையும் பாதுகாத்தவர் யாருன்னா இவர் தான். யாரு? பவுல். எப்போ? விசுவாசம் வர்றதுக்கு முன்னால. யார் மேலே விசுவாசம் வர்றதுக்கு முன்னால? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வர்றதுக்கு முன்னால. இப்போ தமஸ்குவுக்கு போகிற வழியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுலை சந்திச்சிட்டாரு. சவுலா இருந்தவர் இப்போ பவுலா மாறிட்டார். இப்போ அவருக்கு என்ன வந்துட்டு? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வந்துட்டு. எப்படி? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் தான் உலக இரட்சகர், அவராலே அன்றி வேற ஒருவராலும் மீட்பு இல்லை, அவர் நமக்காக, அதாவது வரப்போகிற மெசியா யாரு? இயேசு. அதை அவர் விசுவாசிச்சார். இப்போ அவருக்குள்ள என்ன வந்துட்டு? தமஸ்குவுக்கு போகிற வழியில் கர்த்தர் அவரை சந்தித்ததுனால அவருக்கு விசுவாசம் வந்துட்டு. நல்லா கவனிக்கணும். தமஸ்குவுக்கு போகிற வழியில் இயேசு, அதாவது சவுல் சந்திக்கப்படுறதுக்கு முன்னால், அதாவது பவுல் சந்திக்கப்படுறதுக்கு முன்னால் அவருடைய லைஃப் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தமஸ்குவுக்கு போகிற வழியில் கர்த்தர் அவரை சந்தித்த பின்பு இயேசு கிறிஸ்து மேலே அவருக்கு விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்த பின்பு அவருடைய லைஃப் வேற மாதிரி மாறிடுச்சு. நல்லா கவனிக்கணும். என்னாச்சு? எப்படி விசுவாசம் வர்றதுக்கு முன்னால் அவர் துன்பப்படுத்துகிறவரா, அடிக்கிறவரா, நொறுக்கிறவரா, கொலை செய்வதற்கு துணை போகிறவராக இருந்தார் இல்லையா? ஆனால் அதே பவுல் விசுவாசம் வந்த பின்பு எந்த விசுவாசத்தை அவர் எதிர்த்தாரோ அந்த விசுவாசத்திற்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். அவருடைய லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. எப்போ? விசுவாசம் வந்த பின்பு. இப்போ செய்தி அதுதான். உங்க வாழ்க்கையில விசுவாசம் வந்த பின்பு நீங்க என்ன செஞ்சீங்க? விசுவாசம் வந்த பின்பு நீங்க எப்படி வாழ்றீங்க? விசுவாசம் எனக்கு வந்ததனால ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், இது மட்டுமே நம்ம பார்க்கிறோம். அது ஒன் சைடு. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்னு பார்க்கிற நாம், விசுவாசம் வந்த பின்பு தேவ ஜனங்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நான் விசுவாசம் வந்த பின்பு எப்படி வாழணுங்கிறத நம்ம பார்க்காமல் போய்விடுகிறோம். அதைத்தான் இந்த வாரம் தொடர்ந்து தியானிக்க போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.